என் தங்கச்சி இவன் தானா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒன்னால சுத்து விட்டு ஆரத்துல ஒரு வயலும் தூங்க முடியலடா. கனவு கட்டியாக்க சரிதான்டா. கனவுல மாப்பிள்ள வந்துட்டான். ஒன்னு உங்கச்சியை கட்டி வச்சிருப்ப. அந்த கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கத்தி நல்லா தூங்கி இருந்த தூக்கத்தை கருத்து நாசமாக்கி விட்டேன். கர்மம் கர்மம். நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. என்ன உள்ள சொன்னா கோபம் உனக்கு கோபம். டவுன் கூட கூட ஒரு படத்தை போட்டு 100 நாள் ஓட்டி தூக்கிட்டான். இந்த கனவு 5 வருஷமா நல்லதாங்க படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கலாம். கனவை மாத்துறா ராசா, கனவை மாத்து. உப்பு 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 நில்லியா? உப்பு பெருசா வாமா. இவெல்லாம் ஒரு மனுஷன். அடுத்தவன் தூக்கத்தை கெடுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். என்ன தண்ணியை தூக்கணுமா மண்ணை மிச்சமா இருக்கணும். வேலை எத்தனை படிமா? உப்பு எவ்வளவுயா? படி 2 ரூபா. 2 படி போடு. 2 படியாமா? இங்க கேட்டா அங்க பதில் வருது. ஏன்பா 10 ரூபாயா இருக்கேன், சில்லறை இருக்கா? சில்லறை இருக்கு. எல்லாத்துக்கும் நீயே பேசிட்டு இருக்கியே, இந்த பொண்ணு என்ன ஊமையா? திருப்பி பார்க்காம ஓடுறா. யார பார்த்து ஊமை சொன்ன? இனிமே இந்த ஊருக்குள்ள உப்பு கிப்புன்னு வந்த சப்புன்னு ஆகி போயிருவடி நீ. ஓடுறா ஓடுறா. விர்றா, அவன் தான் ஓடிட்டான்ல. நீ தான் ஓட சொன்ன. ஜகஜம்டா மாணிக்கான். என்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த வருமா பஞ்சவர்மா ஆண்டவன் உன்னை பேச விடாம ஆக்கினதால ஊருக்குள்ள அவன் ஒன்னண்டு அடி வாங்கியே சாகுறான். நான் ஓடிறேன்டா. அவ்வளவுதானே, வர்றேன். வாமா போலாம். கட்டுனா கண்டாங்கி சீலையை கட்டணும், ஏறுனா எக்ஸ்பிரஸ் ரயில்ல ஏறணும், பார்த்தா எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் வீட்டை விட்டு ஓடியாந்து அந்த சண்டாளனுக்கு வாக்கப்பட்ட. யார பத்தி பேசுற? உங்க அப்பனை பத்தி தாண்டி. 2 பிள்ளைகளை பத்தி கையில கொடுத்துட்டு பாதியிலே பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டான் பாவி பையன். இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு என் தலை எழுத்து. என்ன பண்றது? மாமா அடியே, எங்கடி பராக்கு பாக்குற? மண்ணை பார்த்து சேர்த்து வச்சு மிதி. தண்ணி கீழே போகுது இல்ல, ஏழை எடுத்தவன். அன்னைக்கு அறுத்துக்கிட்டு வந்துட்டோங்கிறதுக்காக அப்ப வீட்டையே ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு ஆக்கி போட்டாங்க. பாவி இறப்பானுங்க. அடியே பாத்து மிதிரி. எனக்கு செய்ய வேண்டிய சீரும் போய் சேர வேண்டிய சொத்தும் போய் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவங்க நல்லா இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அந்த சண்டாள சாமிக்கு எத்தனையோ காசை வெட்டி போட்டு பாத்துட்டேன். பாத்துட்டு சும்மா அல்ல இருக்குது. பின்னிடுவேன். அடியே, உங்க அப்பா இருக்கானே. ஐயோ, 15 வருஷமா அந்த புராணத்தை விட்டு பாடல. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. பேசுவாத்த பேசுவ. பாரு, சும்மா வாய் பேசாம மண்ணை மேய்ச்சிட்டு சட்டி பானையெல்லாம் எடுத்துட்டு வீடு வந்து சேரு. எனக்கு ரொம்ப கிறக்கமா இருக்கு. என்னடி? இல்ல, மயக்க வரதுக்கு முன்னாடி வீடு போய் சேருனதா. ஆத்தா மேல ரொம்ப அக்கறைதான். ஒழுங்கா வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து தோல. சிரிச்சுக்கிட்டே நின்னு அவன்கிட்டயே சிக்கிக்காத. மாமை, குதிரை ஏறலாமா? ஏண்டி, உங்க ஆத்தா தான் இவ்வளவு நேரம் புலம்பிட்டு போச்சுல, புத்தி இல்லையா உனக்கு? இல்ல, எப்ப குதிரை ஏறலாம்? குதிரை ஏறி விளையாடுறதுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா? நாங்க தான் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு அறுத்து கழுவிட்டு உட்காந்துருக்கோம்ல. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? மசிவனாங்கிறிய ஏயா? என்ன பார்த்தா உனக்கு எதுவுமே தோணலையா? யோ, ஆண்டவன் எல்லா பொண்ணுங்களுக்கு வச்ச மாதிரி எனக்கும் எல்லாமே அழகா தான் வச்சிருக்கான். 2 கண்ணு, 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2. எப்பா உன் குதிரை ஒண்ணு ஆத்தங்கர பக்கம் வேற ரூட்ல ஓடிங்குது. டேய், மண் குதிரை எப்படா ஓடும்? ஓடுதே. நம்மள ஆள விடு. ஓனா எண்ணி பாத்துக்க. யாரா எட்ட போறது? சேச்சா, நானே எட்டப்ப பரம்பரையா காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா உன் குதிரை ஒண்ணு ஓடுது. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? வந்து வெச்சுக்க. யோ, அந்த ஆளை எப்படியாவது அசத்தி குதிரை ஏறலான்னு பார்த்தா இப்படி குதிரை ஓடுது அது ஓடுதுன்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்டியே. புலி
மூட்டை. நினைச்ச இந்த களவாணி வேணாலும் உன்னை தவிர வேற யார் பண்ணுவானு குடு குடியாண்ணா சொந்த வீட்டுல குதிரை திருடுறிய வெக்கமா இல்ல உனக்கு டேய் எதுனா திருட்டு இது என் உரிமைடா. சொந்த வீட்டுல திருடுறது உரிமை ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறது உரிமை சீட்டாடிக்கு வெட்டித்தரமா ஊரை சுத்திட்டு இருக்கியே அது உரிமையா மூஞ்ச பாரு உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு எருமைக்கு பிறந்திருக்கலாம் பாலாவது கொடுத்துருக்கோம். அதுதான் உங்க ஆத்தா கொடுத்தால அது பத்தாதா? சரி கண்ணு ஒரு 10 ரூபாயாவது விடு, அப்படியே அதை ரம்மி ஆடி 100 ரூபாய் ஆகிடுறேன், ரவைக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன். விடியா வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லை. எதுக்கு அதெல்லாம்? ஏனுமானே நம்ம வீட்டில் அலமாரி அஞ்சரை போட்டு மிளகா பானை நெல்லு குதிரை எத்தனை ஐட்டங்கள் இருக்கு, அதுல எல்லாம் எங்காவது கொண்டு போய் வைக்காம இது என்ன அசிங்கமா அன்றவால வச்சிருக்கீங்க? அப்பா மேல அம்பட்டு நம்பிக்கை. இந்த புடி வைடா வையே. டேய் கோமணத்தையே ஒரு வீட்டான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அது உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. கையில காசு வந்தவொடனே சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதா? உன்னை எல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும், அப்பதான் புத்தி வரும். ஏன் இந்த கச செய்யுறேன்? என்ன டேய், அரசாங்க அச்சடிச்ச நோட்டு அண்டர்வாருக்குள்ள வச்சு அசிங்கப்படுத்தணும், உன்னை உள்ள வைக்கணும்டா. நீ என்ன மிரட்டுற நீ? டேய் கோயிந்தா, கையூட்டு போடுறாதீங்கடா. சிங்கச்சா சிங்கச்சா சிகப்பு கலரு சிங்கச்சா பச்சை கலரு சிங்கச்சா மஞ்சள் கலரு சிங்கச்சா வண்ண வண்ண சேலைக வசதியான சேலைக வானவில்ல புழிஞ்சு வந்து சாயம் போட்ட சேலைக கூடு பாவினோடு எங்க உள்ள ஓடும் சேலைக உறுதியான சேலைக உடுத்துவாக ஏழைக சிங்கச்சா சிங்கச்சா சிகப்பு கலரு சிங்கச்சா பச்சை கலரு சிங்கச்சா மஞ்சள் கலரு சிங்கச்சா
சிங்குச்சா பச்சை கலரு சிங்குச்சா மஞ்சள் கலரு சிங்குச்சா வண்ண வண்ண சேலைக வசதியான சேலைக வானவில்ல புழிஞ்சு வந்து சாயம் போட்ட சேலைக கூட பாவினோடு எங்க உள்ளம் ஓடும் சேலைக உறுதியான சேலைக உடுத்துவாக ஏழைக சிங்குச்சா சிங்குச்சா சிகப்பு கலரு சிங்குச்சா பச்சை கலரு சிங்குச்சா மஞ்சள் கலரு சிங்குச்சா 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 ஏய் யாரது? என்ன தம்பி பார்த்து வர்றது இல்ல? ஏங்க நான் பார்த்து தாங்க வந்தேன். மேல இருக்கவங்கள பார்த்து ஊத்த சொல்லுங்க. நானும் பார்த்து தான்ப்பா ஊத்துனேன். சாயம் ஊத்துறது தெரியாம வேளாண்மையை நான் ஊத்தும் போது இவர் வரலப்பா. இப்ப திடீர்னு வந்துட்டாரு. தம்பி நடந்து போச்சு. இந்தாங்க தொடச்சுங்க. தறிக்காரர என் குதிரைக்கெல்லாம் வர்ண பூசணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடறேன். பேசாம உங்க பொண்ணு கிட்ட சொல்லி எல்லா சாயத்தை குதிரை மேல ஊத்த சொல்லுங்க. எனக்கு வேலையாவது மிச்சமாகும். அப்பா குதிரையோட அவரையும் தினம் வந்து உட்கார சொல்லுங்க. கொஞ்ச நாள்ல அவரும் செவப்பாயிடுவாரு. ஏண்டி வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், கொழுப்படுத்துவேன். நீங்க போங்க தம்பி. உங்க பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி தாங்க. அம்மா மாதிரி நீங்க போங்க. தம்பி உங்க கையால செஞ்ச குதிரையை வாங்கி வச்சா ராசின்னு தான் 30 மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கோம். போன வருஷம் என் மவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஐயனார வேண்டிக்கிட்டு உங்ககிட்ட தானே குதிரை வாங்கி வச்சேன். எண்ணி 10வது மாசம் டான்னு குழந்தை பிறந்துருச்சுல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிண்ணே. எனக்கு நேரம் இல்லையே. நான் ஒருத்தனை எத்தனை குதிரை செய்யறது? ஏற்கனவே 50 குதிரைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு நான் கொடுக்கலன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா இல்லையா? அதெல்லாம் சரி தம்பி, இவர் பொண்ணுக்கு கல்யாணம், உன் கைராசியை பாக்குறாரு. நீங்க சொல்றீங்க என் கைராசி எல்லாருக்கும் உதவுதுன்னு. ஆனா என் வீட்டுல வாய் பேசாத ஒரு தங்கச்சி, கட்டிக்க ஒரு பயலும் வர மாட்டேங்கிறான். மாப்பிள்ளை தேடாத இடமே இல்லை. ஆண்டவன் மனசு வைக்கணும். நம்ம கையில ஒண்ணு இல்லைன்னு. தம்பி உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். இந்த பாரு அட்வான்ஸ் புடி முதல்ல. நீ குதிரை பண்ணி தர்ற. அட்வான்ஸ் வாங்கிட்டல, அடுத்த வாரமே குதிரை ரெடியா இருக்கும். நீங்க நம்பி போலாம். புறப்படுங்க. அறுக்காம போங்கடா டேய். சரி தம்பி, அப்போ நாங்க புறப்படுறோம். இந்த திங்கக்கிழமை போய் அடுத்த திங்கக்கிழமை வர்றோம். நீ அதுக்குள்ள குதிரையை ரெடி பண்ணி வை. நான் வாங்க வரேன். வாங்க. வர்றேங்க. சரியா? என்னங்கண்ணே லவ்ஸா? லுக்ஸ் பையன் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கா. இப்ப அந்த பையன் அங்கிருந்து எந்திரிச்சு வந்து உன்னை கட்டி பிடிச்சி திடீர்னு ஒரு முத்தம் கொடுத்தான்னு வையே, என்ன பண்ணுவேன்? அதுக்கு தானே காத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? அவன் கிடக்கா குடிகார பையன். நான் அவங்க அப்பா மிஸ்டர் ராமையாவை சொல்றேன். நானும் அந்த நாயை தான் சொல்றேன். குதிரை எது கழுது எதுன்னு தெரியாம வேலைகள் நடந்துட்டு இருக்கேன். லுக்ஸ் ஏமா மூக்குக்கே 30 கலர் அடிக்கிறியே, இதெல்லாம் உங்க ஆத்தாளுக்கு தெரியுமா? தெரியாது. பத்த வைக்கட்டுமா? வச்சுக்க. அவளே எங்க அப்பா பின்னாடி ஓடி வந்தவ தானே. 2 ஃபேமிலி பேக்ரவுண்ட் டீடைலா தெரிஞ்சுட்டு தான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்க. அது சரி, எதுக்கு அவனையும் முறைச்சு பாட்டுருக்க? குதிரை ஏறலான்னு தான். குதிரை ஏறதா? அப்படின்னா அது கூட தெரியாத உனக்கு? அது வந்து மாமாதான். தேங்க்யூடா. நீ போய் லவ் பண்ண மகனே. தங்கச்சி பொண்ணு தலை தான் இருக்கு. என்ன சைட் அடிக்க வேண்டிய ஆம்பளை பசங்க சைலண்டா உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கு. சைலண்டா இருக்க வேண்டிய பொம்பளை பசங்க உளுந்து சைட் அடிக்குது. உலகம் ரொம்ப ஸ்பீடுப்பா. ஏன் மகனே, இந்த குதிரையை விட்டா ரேஸ்லயே ஓடும் போல் இருக்க. சூப்பரா பண்ணிருக்க. என்ன கொண்டு போற காசெல்லாம் காலி ஆயிடுச்சா? சாச்சா அப்புறம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்க.
அந்த காலத்துல எங்க அப்பன் பேச்சையும் என் பேச்சையும் கேட்காம ஓடி போயிட்டா என் தங்கச்சி. இப்ப என்னடான்னா அவ ஒண்ணு உனக்கு பிராக்கெட் போட்டிருக்கா. புடிச்சு போட்டேன்னு வையே, பழிக்கு பழி, வஞ்சத்துக்கு வஞ்சம், சொத்துக்கு சொத்து, சுகத்துக்கு சுகம். புடிச்சு போட்டலாமா? உனக்கு கொஞ்சமாச்சு விவசாயம் இருக்கா? அட எனக்கு இல்ல, நீ கேட்டுக்கப்பா. யோ, காலங்காத்தா தண்ணியை போட்டு வளராத. எங்க தண்ணி எல்லாம் இறங்கி போச்சு. ஒரு 10 ரூபா விடும். ஏயா, வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அதை எப்படி கட்டி கொடுக்கணும் என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அதை விட்டுட்டு ஏன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஆனா அவளுக்கு பிராக்கெட் போட தெரியல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நல்லா பிறந்த பொண்ணு, யாரு பண்ண பாவமோ, அம்மா போட்டு ஊமை ஆயிட்டா, அவளை யாரா கட்டிக்குவா? ஆனா அவளுக்கு எல்லாம் கல்யாணமே நடக்காதரா? பூந்த வீடுன்னு ஒண்ணு கிடையாது. பிறந்த வீட்லயே பேன்னு சுத்திட்டு இருந்து மண்டை போட வேண்டியதா. யோ, பெத்த அப்ப நான் அந்த புள்ளைக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்க அண்ணங்காரன் நான் இருக்கேன். அப்பனுக்கு சோறு போட்டு வந்தா வித்யாபதி, இன்று முதல் உனக்கு பேசும் வல்லமையை தந்தோம். எமது பீஜாட்சர மந்திரத்தினால் நீ பேசும் தன்மை பெற்று உலகெங்கும் கல்விதான் உயர்ந்ததென்று உன்னால் விளங்க வேண்டும். எமது பூர்ண நல்லாசிகள். படத்துல ஊங்க பேசுற உடனே சந்தோஷத்தை பாரு. என்னம்மா?
ஐயா ஏ ராசா யசமா என்னங்கிற என்னன்னு கேக்குறேன்ல இந்தா கடைசி சட்டி சோத்து சட்டி இதை அடிச்சு நொழிக்கு. அதுக்கப்புறம் புதுசா போய் மண்ணு கொண்டு வந்து சட்டி செஞ்சு காய வச்சு உல வச்சு சாப்பிடுவான். ஏன்டா அவன் நாட்டுல ஒரு வண்டி மண்ணு கொண்டாந்து சட்டி செய்வான். நீ என்னன்னா ஒரு வண்டி சட்டி கொண்டாந்து மண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு என் புத்திய செருப்புல அடிச்சுக்கிறாங்க. செருப்புல அடிச்சுக்கிறாங்க. உன் மகன் துபாய்க்கு போய் வருஷம் 2 ஆச்சு. வாங்கின பணத்துக்கு வட்டியும் கட்டல. முதல் வருமானே சந்தேகமா இருக்குது. கேட்டா பணம் அனுப்புலன்னு தட்டி கழிக்கிற. நான் என்ன தரமாட்டேன் நான் சொல்றேன். 4 பேரை போல நாம முன்னுக்கு வரணும் ஆசைப்பட்டுதான் அந்த பையனை அனுப்பி வச்சேன். போனவன் ஒரு கடுதாசி போடுறதோட சரி, சல்லி காசு கூட அனுப்புறது இல்லையேப்பா. ஆறுகிட்ட காது குத்துற. பணம் அனுப்பாமலையா நீயும் உன் மவனும் தினம் ஒரு டிசைன்ல துபாய் சேலையை கட்டிக்கிட்டு மினுக்கிறியா? இத பார்த்தா துபாய் சீலைங்கிற இதுவா உன் கண்ணை உறுத்துது? ஐயோ, நாதியத்த பயலுக்கு வாக்கப்பட்டு நல்ல சுகத்தை காணல, நாசமா போற புள்ளைய பெத்து நல்ல பேரும் கிடைக்கல. ஆத்தாளும் அவளும் நாயா கஷ்டப்படுறதா மிச்சம். இந்த பார், இன்னொரு மாசத்துக்குள்ள வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கட்டல மாவள உன்னை சந்தி சிரிக்கும்படி வச்சிருவேன், ஜாக்கிரதை. என் மகன் பணம் அனுப்புனாதானப்பா தர முடியும். பாடின புறான்ட்டே பாடிக்கிட்டு இருக்காத. உன் மகன் துபாய்க்கு தான் போனானோ இல்ல பம்பாயில பணத்தை விட்டுப்புட்டு ஊருக்கு வர வழி தெரியாம லோலோன்னு அலையிறானோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. பணத்தை உன்னைய நம்பிதான் கொடுத்தேன், நீ தான் எனக்கு திருப்பி கொடுக்கணும். என்ன வரட்டுமா? நல்லா கடன் வாங்கின நாசமா போறவங்கிட்ட நட்டுவாக்கி கிட்ட புடுங்க போற மாதிரில புடுங்க போற. என்னமோ பிறக்கும் போதே ஒய்யாரமா பிறந்துட்ட மாதிரில பேசிட்டு போறான். இவன் பவுசம் தானே எனக்கு தெரியாது. ஏன் அத தேவையில்லாம கத்துற? அவர் கொடுத்த பணத்தை தானே கேட்டு போறாரு. கேட்டா பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துருவாளாக்கும். பொடிக்கு அணைச்சிருக்கி கணக்கு பார்த்தா அசலுக்கு மேல அசலால வருது. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் கொல்லை பக்கம் குளிக்க போறேன், லோலோன்னு கத்தி ஏலம் போடாத. இது 8 ஊரு கேக்குற மாதிரி கத்து. எவனாவது நெசமாவே வந்துட போறான். ஆத்தா, இப்பதான் தண்ணி ஊத்திக்க போறேன். அடுப்புல சோறு இருக்கு, பாத்துக்க. ஆத்தா, குழம்பு சட்டியில குழம்பு கொதிக்குது. கேக்குதா? அடியே, வந்தானா விளக்கு மாத்த எடுத்து பொத்திடுவேன். கத்தாம குளிக்க மாட்டேன் சாணியன. உனக்கு கேக்குது, ஆனா இங்க கேக்கலையே. ஓய், ஆத்தா, நான் பாவாடை மாத்த போறேன். சிரிக்கி மவள தவார. வந்தன கொன்றுவேன். ஊச்சிக்காரி இதே கெடுத்துட்டான். கொழுப்பு எடுத்தவன். ஏண்டி, எதுக்கு இப்படி இடுப்புட வந்த மாதிரி கத்துற? நான் ஒண்ணும் கத்தல, உன் காது தான் டமார மட்டும் கேக்குது. பஞ்சவனா, நான் சந்தைக்கு போறேன். உச்சிக்கு சாப்பாட்டுக்கு வர மாட்டேன். நீ சாப்பிட்டு பானையெல்லாம் ஜாகிரதையா பாத்துக்குமா. நீ கேட்டதெல்லாம் சந்தையில இருந்து வாங்கி வந்துடுறேன். வளையல் வேணும்ல? பஞ்சவனா, மழை வருதான்னு பாரு. எலி அம்மனமா போகுதே, என்னன்னு கேளு. எனக்கு மட்டும் சூடு சொல்றது கிடையாதா? எத்தனை நாளைக்குடா மகனைய வேலை வாக்கு விடுறது? கருக்குளிச்சு போயிட்டியாடா, வெத்த வயிறு பத்தி தெரியுது. அம்மா தங்கச்சி, ஓவரா ஆக்ட் கொடுக்கறது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லு. இதுல தாண்டா பணம் வச்சுக்கிற. இன்னைக்கு குறையாம கமைக்க போறேன் பாரு. பஞ்சவரணா, சந்தைக்கு போறதே இப்படி அழுகு டவுசர் போட்டு போற. இப்படி அழுகு டவுசர் போட்டு போனா இவங்க யார் பானை வாங்குவா? கழட்டி போட்டு வேற போட்டு போச்சு. எலி ஏன் அம்மனமா போகுதுன்னு இப்ப புரிஞ்சுச்சா?
வீட்டுல திருட்டு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து போய் பேங்க்ல போட்டுட்டேன். ஹவுஸ்ல சல்லி காசு இல்லைன்னு சொல்லு. வரட்டுமா? டேய், நீ எல்லாம் அழுகு போட்டு போடா, அம்மனமா போடா. உன்னை எல்லாம் எவ்வளவு கேட்க போறா? இது வேற தனியா. ஏண்டா டேய், இதெல்லாம் மண்ணு தட்டுற கையாடா? குயினை சோக்கரையை வச்சு கொஞ்சிட்டு இருந்த கையில மண்ணு தட்ட வச்சிட்டியாடா? என்ன அஞ்சப்பா அடடா 100 ரூபா. நீ மக அப்பனுடைய நோக்கம் தெரிஞ்சு கொடுக்குற பாத்தியா? இந்த மேட்டர் எனக்கு முதலையே தெரிஞ்சதுன்னா பேபேனாலும் பரவாயில்லைன்னு 4-5 ஊமை பத்து போட்டிருப்பேன். பை மகளே. ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரை ஏறி விளையாடலாம். இரு வரேன். ஏய் ஏய் ஓடாத, நில்லு நில்லு. வலிக்க தாண்டி பிடிக்கிறத ஏண்டி பானை உடைச்ச? ஆமா திமிர்தான். ஆயிட்ட மகன் நம்மளை சுத்தி சுத்தி வராளே, எப்பாவது அன்பா பேசுவோம், ஆசையை கூப்பிடும் கூப்பிட்டுருக்கியா? எப்ப பாரு சட்டி பானை சந்தை கடனிட்டு. அதான் சந்தைக்கு போக விடாம உடைச்சேன். உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ஏய் இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். பிச்சுடுவேன் பிச்சு. உடைச்ச பனைக்கு ஒழுங்குமுறையாத காசு கொடு, போயிட்டே இருக்க. காசு தானே? உடஞ்ச பனைக்கு நான் இருக்கிற அத்தனை பனைக்கும் தரேன். என்ன ஒரே ஒரு வாட்டி குதிரை ஏறி விடுமாமா? குதிரை தானே? முதல்ல காசு கொடு, அப்புறம் ஏறலாம். ஏமாத்திருவ. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? சரி சரி தர்றேன், ஏமாத்த மாட்டில்ல? ஐயோ சரணம் சரணம் சரணம். யோ நீ என்ன சாமியாரா? அவன் என்ன பார்த்து வரணும் வரணும்ங்கறா, நீ என்னமோ சரணம் சரணம்ங்கற. முதல்ல காசு எடுறி. சரணம் 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 சரணம். குதிரை ஏறதுக்கு வசமா திரும்பி நிக்கடா. இன்னைக்கு மாத்தி. இப்ப நீ எடுக்க போறியா இல்லையா? எடுறி. எடுத்தாச்சா? சரி வேணா போடு. ஏய் பூசணிக்கா, தெரிக்கலையா? பொண்ணு. அப்பா நான் நினைச்ச ஆண்டவன் செஞ்சிட்டான். ஏய் அப்படியே உள்ளரு, கொழுப்பாவது அடங்கும். தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு, தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா. அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே.
மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணா செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவ உதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு. கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க. நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தேங்க, நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. நான் தாமர பாடி மண்ணெடுத்தேன் தனத்துக்கு, வாழையூத்து மண்ணெடுத்தேன் வயிற்றுக்கு, அட கஞ்சனூறு மண்ணெடுத்தேன் இடுப்புக்கு, காஞ்சிபுரம் வீதியில மண்ணெடுத்தேன் கைகளுக்கு, ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன் சின்ன பொண்ணு விரலுக்கு, பட்டு போட்ட ஓடையில மண்ணெடுத்தேன் காலுக்கு, வாஞ்சாலம் குறிச்சியில மண்ணெடுத்தேன் நகத்துக்கு, ஊரெல்லாம் மண்ணெடுத்து உருவம் தந்தேன் உடம்புக்கு, என் உசுர நான் கொடுத்து உசுறு தந்தேன் கண்ணுக்கு. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில. போடே தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா.